சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் என்று திரு கருணாநிதி அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து அரசியல் தேர்தல் ஆதாயத்திற்காக என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மாற்றுக் கட்சிகள் குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான ஒரு விவாதத்தை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். சமூக வலைதளங்களில் இந்த தளத்தில் என்ன மாதிரியான கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன பார்த்துவிட்டு தொடரலாம். பீர் முகமது புவன், அரசியல் ஆதாயம் இதில் 99 விழுக்காடும், மக்கள் நலன் 1 விழுக்காடுமே இருக்கிறது. இது தமிழ்நாட்டில் இப்போதைய அரசியல் கட்சிகள் எல்லாவற்றிற்குமே பொருந்தும் அப்படிங்கிறாரு. செல்வேந்திரன், மக்கள் நலன் என்றால் மது குடிப்பவர்கள் எங்கள் கட்சியை விட்டு வெளியேறுங்கள் என்று எல்லோரும் சொல்வார்களான்னு கேட்கிறாரு. மணி செந்தில், ஒரு மலை இரவில் மூதறிஞர் ராஜாஜி அப்போதைய முதல்வர் கருணாநிதி வீட்டிற்கே சென்று கேட்டதெல்லாம் அவர் விரிவாக பதிவு செய்து அதையும் தாண்டி திமுக கொண்டு வந்ததையும் அது அனுமதித்த காலத்தில், தமிழ்நாட்டில் கருணாநிதி அவர்கள் மதுவை அனுமதித்த காலத்தில் வைகோ அவர்களும் திமுகவில் தான் இருந்தார்கள், அவர்கள் அந்த காரணத்திற்காக திமுக விட்டு விலகவில்லை அப்படிங்கிறதையும் சுட்டிக்காட்டி இதில் உள்ளபடியே கதாநாயகர்கள் பொதுமக்கள் தான், அவர்களுடைய தொடர்ச்சியான போராட்டங்கள் தான் இது போன்ற நிலைப்பாட்டை எடுக்க சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறாரு. குட்டிப்பத்து, மதுவிலக்கு வரும் ஆனா வராது நகைச்சுவை தான் நினைவுக்கு வருகிறது. உலக வல்லரசுகளே தோற்று போன ஒரு விஷயம் பூரண மதுவிலக்கு. பாருங்க, கலைஞர் மூடிவிடுவோம்னு முழுசா சொல்லவில்லை, தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றுதான் கூறியிருக்கிறார் அப்படின்னு அவர் அதை பேசியிருக்கிறாரு. தாமோதரன், சென்னை, மக்கள் நலன் என்று சொல்லி அரசியல் லாபம் அடைவதே அரசியல்வாதிகளின் வேலையாக இருக்கிறது. அதிகார போதை மக்களுக்கு மது போதை, அரசியல்வாதிகளுக்கு அதிகார போதை மக்களுக்கு மது போதை அப்படின்னு சொல்றாரு. முகமது நஷீர், நிச்சயம் மக்களுக்காக இல்லை, இந்த மது கடைகளை மூடமாட்டோம் என்று திமுக சொன்னாலும் கூட அதன் வெற்றி வாய்ப்பை அது பாதிக்காது அப்படிங்கிறது அவருடைய கருத்தா இருக்குது. முகமது ரமீன், ஆட்சியை பிடித்துவிட்டால் மதுவிலக்கை அமல்படுத்த துடிப்பவர்கள் முதலில் தங்கள் கட்சியில் அமல்படுத்தி முன்மாதிரியாக திகழலாமே, குறைந்தபட்சம் தேர்தல் பணிகளின் போது பிரச்சாரத்தின் போதுமாவது தொண்டர்களுக்கு மதுவிலக்கை பேணுவார்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்டுக்கிறாரு. ஏராளமான கேள்விகள், பெரும்பாலான கேள்விகள் அத்தனையுமே மதுவிற்கு எதிரான கேள்விகளாகவே இருக்கின்றன. ஓரிரு கருத்துக்கள் மட்டுமே மது விலக்கு என்பது சாத்தியம் இல்லை என்று பதிவு செய்திருக்கிறார்கள். நேரமின்மையின் காரணமாக அத்தனை கருத்துக்களும் எடுக்க இயலவில்லை. நேர்களே நன்றி. நம்ம சகோதரியிடமிருந்து தொடங்கிறேன், சொல்லிடுங்க. இப்போ இடைவேளைக்கு முன்பாக ஒரு விஷயத்தோட போனோம். அண்டை மாநிலங்களை எல்லாவற்றிற்கும் உதாரணம் காட்டுவது என்று ஆரம்பித்து அதை உள்ளபடியே செயல்படுத்த முடியுமா? அப்படியே அது சரின்னு எடுத்துக்கிட்டா கூட கேரளா பூரண மதுவிலக்கை நோக்கி அடியெடுத்து வைக்க தொடங்கிவிட்டார்கள். உச்சநீதிமன்றம் வரை மதுபான உரிமையாளர்களும் நிறுவன உரிமையாளர்களும் பார் உரிமையாளர்களும் சென்ற பிறகும் கூட அதன் மூலம் வரக்கூடிய வருமானம் எங்களுக்கு தேவை அல்ல, மக்களின் நலன் தான் முக்கியம் என்று கேரளா அரசு சொல்லுகின்ற பொழுது அது பக்கத்து மாநிலம் தானே, ரொம்ப தள்ளி இல்லையே? அங்கே ஒரு மந்திரி லஞ்சம், அந்த மதுவிலக்கு பிரச்சனை வரும்போது அங்க ஒரு மந்திரி இதை திறப்பதற்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நீங்க ஏதாவது ஒன்றிய செயலாளர் குடிச்சிட்டு இருக்காரு, அந்த கட்சியில வந்து வட்ட செயலாளர் குடிச்சிட்டு இருக்காரு, அங்க ஒரு மந்திரி அரசினுடைய கொள்கை. தமிழ்நாட்டில் மதுவிலக்கை கொண்டு வந்த காலகட்டத்துல இங்க இருந்து பாண்டிச்சேரிக்கு போய் குடிச்சவங்க எத்தனை பேர் தெரியும்? ஆந்திராவுக்கு தமிழ்நாட்டுல இருந்து மது போறாங்க. 7 கோடி இன்னைக்கு நான் ஒரு புள்ளி வர சொல்லிடுறேன். 7 கோடி பேரில் 1 கோடி பேர் வரை மதுவை அருந்துகிறார்கள். குஜராத்ல இதுல 104%, நான் திருப்பி சொல்றேன், 104% முழு குடிகாரர்களாக ஒரு போதைக்கு அடிமையானவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஆய்வு இருக்கு சொல்லுது. நான் கேக்குறது, நீங்க இதெல்லாம் மூடி பாண்டிச்சேரிக்கு போறவங்க விழுக்காட்சியின் அடிப்படையில் மிக 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 குறைவாக இருப்பார்கள். கள்ளச்சாராயம் காய்ச்சி குடிச்சு செத்து போலாமா? அப்ப அரசாங்கத்தை கேட்க மாட்டீங்களா? கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கான சக்தியும் அதற்கான நிர்வாக திறமையும் அற்ற ஒரு ஆட்சிதான் காவல்துறையை கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கள்ளச்சாராயத்தை தடுக்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இல்லை. காவல்துறையை வச்சு கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த நீங்க மதுனாலதான் எல்லாரும் மாணவிக்கு குடிச்சிட்டு கிடக்குறான்னு கேக்குறீங்களே. ஒரு தாயினுடைய கடமை தன் பிழங்குழந்தை பாதுகாக்கணுமா வேண்டாமா? ஒரு டீனேஜ் கேர்ள், இன்னைக்கு இருக்கிற தாய்மார்கள் இன்னைக்கு சீரியல் பாக்குறதுல அதுலயும் இது இருக்கிற நான் பெண் குழந்தை பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தா எத்தனை கூட்டு குடும்பம் இன்னைக்கு நம்ம நாட்டுல இருக்கு? சரி இருங்க, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு இந்த செல்போன்னால 7ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க கோயம்புத்தூர்ல செல்போன்ல தவறான படத்தை பார்த்து டீச்சர் பிடிக்கிறாங்க. டெக்னாலஜியை மூடிடுறீங்களா? நான் 2 விஷயம் எடுத்துக்கிறேன். நீங்க சொல்றது நான் தெளிவா புரிஞ்சுக்கிறேன். மக்கள் வந்து எப்படியும் குடிச்சிட்டு தான் இருக்க போறாங்க, பக்கத்து மாநிலத்துல யாவது போய் குடிச்சிருவாங்க, செல்போன்ல ஆபாசம் படம் பார்ப்பாங்க, அதனால நம்ம அதெல்லாம் தடை செய்ய வேண்டாம், நம்ம திறந்து விட்டுறலாம். அதே மாதிரி ஆக்சிடென்ட் வந்து மதுனால மட்டும் வருதா? இன்னைக்கு ஸ்கூட்டர் அப்படி ஓட்டிட்டு போறாங்க எத்தனை பேர்? 75% மதுனால தான் விபத்து. சகோதரி சொல்ற கருத்துக்கள் வந்து ஏதோ சாதாரணமா வேற யாராவது சொன்னாங்களா பரவாயில்ல, இந்த தமிழ்நாட்டினுடைய சமூக நலத்துறையினுடைய தலைவர் அவங்க. அதனால தான் உண்மையை சொல்றேன், பிராக்டிகலா சொல்றேன். நான் சொல்லிறேன், சமூக நல தலைவரா இருந்துகிட்டு இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய சமூக பார்வை இப்படி இருக்க கூடாது. எதுக்கு எடுத்தாலுமே வந்து கலைஞர் அன்னைக்கு 71ல அப்படி சொன்னாரு, ஒரு கற்பூரம் மையத்துல வைத்துக்கொண்டு எரிகின்ற ஜுவாலைகளுக்கு மத்தியில எரியாத கற்பூரம்னு சொன்னாருனாங்களா. 74ல மூடி காட்டினார் கலைஞர், மதுவிலக்கை கொண்டு வந்தார். குதிரை பந்தயம் நடந்து கொண்டிருந்தது, அந்த குதிரை பந்தயத்தை ஒழித்தார்.
மறுபடியும் வந்தாச்சு சொல்றீங்க அது மறுபடியும் வந்து உங்க ஆட்சி இப்போ மறுபடியும் வந்து ஏங்க அதாவது- மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்தா மூட வேண்டியதானே? நான் 5 சொல்லிடுறேன், முறை முதலமைச்சரா உட்காரலையா? மூட வேண்டியதானே? சொல்ல செய்யக்கூடியதை சொல்லி செய்தவர் தான் கலைஞர். ஒரு கொள்கை அளவுல எதை கொண்டு வரணும்னு சொல்றாரோ அதை நிச்சயமா செய்து காட்டுவார். அன்றைக்கு குதிரை பந்தயத்தை எராடிகேட் பண்ணவர். அதே போன்று மதுவிலக்கு கொள்கையை 74 அமல்படுத்தியவர். ஏதோ ஒரு புதிதாக ஒரு தலைவர் வந்து நாளைக்கு ஒரு முதலமைச்சராக வரக்கூடியவரோ அல்லது புதிய ஒரு தலைவரோ சொல்லக்கூடிய கருத்துல இவர் ஏற்கனவே இருந்து ஆண்டு நடைமுறைப்படுத்திய ஒரு திட்டத்தை முடிந்த செய்தியை அவர் செய்திருக்கிறார். ஏன் தேவைப்பட்டது? சொல்லு, இத்தனை ஆண்டு காலம் ஏன் தேவைப்படல? அதுக்கு அடுத்து இருங்க, அதுக்கு அடுத்து வந்தக்கூடிய அரசாங்கங்கள் அதை ஃப்ளட் கேட்டா திறந்த பிறகு அவங்க இருங்க, சொல்லுங்க சார். சரி, நீங்க அந்த கொள்கையில உறுதியா மூடுங்க. ஞானோதயம் வந்தது கொண்டதெல்லாம் வந்து இல்ல நீங்க இருங்க சொல்லிட்டீங்க விடுங்க. ஞானோதயம் வந்ததெல்லாம் திரு ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு வேணா சொல்லலாமே தவிர கலைஞருக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இத்தனை நாளா இல்லாத திரு ராமதாஸ் அவர்களுக்கு இன்றைக்கு தான் மதுவிலக்கு கொள்கை பத்தி வந்ததா? அவர் நீண்ட காலமாக எவ்வளவு நீண்ட காலம் சொல்லுங்கள். நீண்ட காலமாக பேசுகிறார். 89 என்ன நீண்ட காலமா 89 தேர்தல் அறிக்கையில ஒண்ணு சொல்றாங்க. திமுகவுடைய கூட்டணி அரசியல் திமுகவுடைய கூட்டணி வச்ச சரியும் அதிமுக ஒரு கூட்டணி வைக்க போதும் சரி கடந்த காலங்கள்ல மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்துற கட்சி கூட தான் நாங்க கூட்டணி வைப்போம் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? இவங்க இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. அதே சமயத்துல இப்ப அதிமுகவுடைய ஸ்டாண்ட் மாதிரி மதுவிலக்கு என்பது சாத்தியம் இல்லை என்றும் அவர்கள் சொல்லவில்லை. இல்ல இல்ல என்றும் சொல்லவில்லை. மதுவிலக்கு அப்படின்னு சொல்லல. என்றும் சொல்லவில்லை என்று சொல்லக்கூடிய நீங்கள் திமுக அணியில் பாமக இருந்த பொழுதும் கூட பூரண மதுவிலக்கை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் என்று உங்களிடம் தொடர்ந்து அவர்கள் கோரிக்கை வைத்தார்களா இல்லையா? வைத்த கோரிக்கையை கலைஞர் நிறைவேற்றினாரா இல்லையா? ஒரு மணி நேரம் எதையுமே வந்து கொடுக்கிற ஒரு கோரிக்கையை அதுக்கு தகுந்தாற் போலதான் செய்ய முடியும். வருமானம் தான் கலைஞருக்கு முக்கியம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அன்றைக்கு வருமானம் தான் முக்கியம் என்றால் ஒரு மணி நேரத்தை குறைச்சிருக்க மாட்டோம். கலைஞருக்கு இருக்கிறது. இன்றைக்கு அரசியல் நாடகம் இன்றைக்கு கலைஞர் அறிக்கை விட்ட பிறகு இன்றைக்கு இதை ஒரு பொழுதுபோக்குக்காக சொல்லுகிற ஒரு தலைவர் கேள்வி உருவாக்கி கொண்டு